குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வந்து லேயில் வந்து எங்களுக்கு லாஸ்ட் டே. நாங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இங்கே நடக்கிறது என்னென்னமோன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே சகஜம்தாங்க. இங்கே நீங்கள் லே லடாக் வந்துட்டீங்கனாலே எல்லா இதுவுமே நடக்கும். நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது. இது நார்மல் தான், ரைட்டா? ஸோ நீங்கள் லே லடாக் வரீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 days அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது உங்களால் சமாளிக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே எதிர்கொள்ளணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மைண்டு வேணுங்க. மைண்ட் இருந்தால் மட்டும்தான். நாங்கள் வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி முடிவு எடுத்துகிட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாலே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் மைண்ட் செட் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இருக்குல்லைங்க பறக்கிறது. ஒரு இடத்துல ஒரு ஓரமாக அந்த இடத்துல ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு மேலே பெருசாக ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. சரி, நோண்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தோம். நாங்கள் வரோம், ஓகே வெயிட் பண்ணுங்கள், ஒரு 20 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்த உடனே தான் தெரியும் இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு. அவருக்கு வேறு இங்கிலீஷ் தெரியாதான், நமக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வேறு இருக்குது. டிரான்ஸ்லேட்டரும் நம்ம கூட இன்றைக்கி இல்லை. ரொம்ப கஷ்டம்தான் போல் இருக்குது. பார்ப்போம். அங்கே பாருங்கள், அந்த மலையிலலாம் இந்த நேரம் பனிமழை பெஞ்சிட்ருக்கோம் இந்த லாங்கில். ஏன்னா பேட் வெதர் அலர்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இன்றைக்கி மழை வரும் அப்படின்ட்டு. பார்ப்போம். பார்த்தீங்களா, 9263 ரூபா டோட்டலாக. அதாவது லேலேருந்து சென்னைக்கு அனுப்புறது அவ்வளோ காஸ்ட் வருது. ஸோ இங்கேயுமே ஆல்ரெடி நிறைய பைக்ஸ் நிற்கிது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பேக்கிங் இதுக்கப்புறமா நம்ம வண்டியை பேக் பண்ணோம். இன்னும் உள்ளே அது பேக் பண்ணுற வேலைலாம் முடியல. ஸோ இதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜஸ் தனியாக வரும். இது வந்து ஒன்லி இங்கேருந்து நம்ம சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிற காஸ்ட் மட்டும்தான் இது. லாஸ்ட் டைம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5500 ப்ளஸ் ஒரு 1000 rupees வந்து பேக்கிங்கு. 6500 கார்கிலேருந்து, இங்கேருந்து கிடையாது, 6500 ஆச்சு. பட் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. மேபி இந்த பாக்ஸு அந்த இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வண்டியை விட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம பிரிஞ்சிருக்க போகிறோம். வண்டி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலுமே நம்ம RX 100 ஒன்று இருக்குது சென்னையில். ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே மக்களே, பிஃபோர் நம்ம வந்து வண்டி விட்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் இருக்க ப்ரொசீஜர் தான். நம்ம ட்ரெயினில் ஏற்றும் போது தான் பெட்ரோல் எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் இதுலேயுமே இப்போ பெட்ரோல் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் போயிட்டு கேனு டியூபு அதெல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்தேன். வீடியோ எடுத்துனே இது ரொம்ப வலிய போகுது. ஸோ மக்களே, எல்லாருமே பெட்ரோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்சலுக்கு விடுங்க. பெட்ரோல் ரிமூவ் பண்ணாமல் பார்சல் விட்டிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும் பெட்ரோல், பார்த்துக்கிறங்க. ஆல்ரெடி பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு உள்ளே நிறைய இருக்கும் போல் இருக்குது. 1 2 3 4 5. ஐயோ, எவ்வளோ வண்டி இருக்குதுங்க உள்ளே. நம்ம வண்டி பார்த்திங்களா எப்படி பேக் ஆகி நிற்கிதுன்னு சொல்லிட்டு செமையாக பேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பேக்கிங் சார்ஜஸ் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. இருந்தாலுமே உள்ளே வந்து ஃபோம்லாம் கொடுத்து பாருங்க, உள்ளே ஃபோம்லாம் கொடுத்து ஃபுல்லாக வந்து பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. டேங்க்கு, அதுக்கப்புறமா வந்து கீழே இருக்க அந்த பிளாஸ்டிக்கு, அடியில் இன்ஜின் கார்டு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் மாஸ்க்கு, ஃப்ரண்ட்டில் இந்த இது எல்லாமே வந்து பக்காவாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங் ஆச்சு, பக்காவாக இருக்குது பேக்கிங். ஸோ நோ ப்ராப்ளம் பேக்கிங்க்கு. பேக்கிங் சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் 2500 அண்ணா. 2500 வந்து பேக்கிங் சார்ஜஸ்ஸு. ஓகே தான். பட் ஆனால் பேக்கிங் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நம்ம அங்கே சென்னையில் இறங்கும் போது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு தெரியல. இறங்கும் போது கண்டிப்பாக நாங்கள் ஒரு vlog போடுறேன், அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சேஃப் எக்ஸ்பிரஸில் இன்னொருத்தர் வந்து பார்சல் புக் பண்ண வந்தார். அவர் வந்து லேலேருந்து வந்தார், மறுபடியும் லே போகிறாரு. ஸோ அவர்கிட்ட நாங்கள் லிஃப்ட் கேட்டோம். இந்த மாதிரி சார் எங்களை ட்ராப் பண்ணிடுறீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, லே கொஞ்சம் இறக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அங்கேருந்து நாங்கள் நடந்த கூட போயிடுறோம், பிரச்சனை இல்லை. யா ஷுவர், நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னே ஹெல்ப் பண்ணார். இஸ் குட் மேன் ஃபார் அஸ். யா, பார்த்தீங்களா, இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அது மாதிரி தான் இருக்காங்க. ஹெல்ப்பிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. ஆனால் சில கொஞ்சம் டேஞ்சர் பைலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி மக்கள்லாம் மீட் பண்ணும்போது. Here, maximum business is hotel. Hotel, yeah, is based upon the hotel and the bikes. And bike rents. Oh yes, sir. That only maximum business. Maximum business, sir.
Here it is unemployment rate is increased, sir. ஓகே. So government job is very impossible, sir. ஓ இட்ஸ் வெரி லோ ஹியர். It's low, yes, sir. Common job is tourist only. Only tourist, sir. Only tourist point is possible, sir. ஓகே. During ஸோ winter, இங்கே வந்து நம்மள மாதிரி டூரிஸ்ட் நிறைய பேர் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே. ஸோ மேக்ஸிமம் ஒர்க் இன் ஆர்மி ஒன்லி. Army only, sir. ஓகே. Army provide us jobs, sir. Mostly Oh. in winter, sir. இப்போ விண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் வந்து ஆர்மி வந்து இவங்களுக்கு ஜாப்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போல அவங்களுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல, ஓரளவுக்கு அவர் சொல்கிறது நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் சாரி ஃபார் தட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகிற வழியில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இல்லை நான் உங்களை வந்து எங்கே இறங்கணும்னு சொல்லுங்கள், நான் அங்கேயே இறக்கி விட்டுறேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டது. இந்த மாதிரி மார்க்கெட் பக்கத்தில் ஹாஸ்டலில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் அங்கேயே இறக்கி விட்டுறேன், பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்றேன். ஸோ கைண்ட் ஆஃப் Ganj beach. Right. Sorry. We have to say first. Now go straight, sir. Yeah, stay. Again. ஓ பாய் ராகுல் பாய். முடிஞ்சு இப்போ தான் வந்தோம். சாப்பிட போற வரீங்களா? இதோ வந்துட்டேன். 5 minutes. மார்க்கெட் தான் போறவாங்க. வந்துடுறேன். ஓகே. Stay. Yeah, we came. You can this hotel, sir. Yeah, that's it. Here, the dog. Yes, yeah, left side. You have to go right side. Okay, sir. No go, sir. Okay. Thank you very much. இப்போ வந்து நம்மளுக்கு அவருக்கு வந்து ஒரு gift கொடுக்க வேண்டிய நேரம், சர்ப்ரைஸ். Yeah. You can have this. No, sir. No issues. Okay. Thank you very much. Next time come, sir. Yeah, sure. Thank you very much. Okay. Bye, sir. ஸோ வேண்டாம் சொல்லி நாங்கள் அவர் வந்து இதுவாக கொடுத்துட்டோம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இங்கே இருக்க பைக்கர்ஸ்க்கு யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறமா வந்து அவர் வந்து ரூம்க்கே எடுத்துகிட்டு வந்து விடுவார் நாங்கள் நினச்சிக்கூட பார்க்கல. செம்ம ஹாப்பி. அவருமே இப்போ கொடுத்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இல்லை வச்சுக்கிங்கன்னு பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு நாங்கள் கொடுத்துட்டோம்.